இந்த இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் என்று எடுத்தாலே நாம் யாரை பற்றி தான் பார்ப்போம்? சிம்சோனை பற்றி தான் பார்ப்போம், அப்படி தானே? பெரும்பாலும் சிம்சோனை குறித்து தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சிம்சோனுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்சோனுடைய பெற்றோர்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். சிம்சோனின் தாயாரை பற்றியும் அவருடைய தகப்பனாரை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்களேன், சிம்சோனின் தகப்பன் பெயர் மனோவா. மனோவா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பரிசு, அ கிஃப்ட் என்ற அர்த்தமா, சரிங்களா? பரிசு என்று அர்த்தம் போட்டிருக்கு. பாருங்க, மனோவாவும் அவனது மனைவியும் மிகவும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவன் விரும்புகிற சகல நற்குணமும் இந்த தம்பதியருக்குள் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்போ இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு ஒன்று உண்டானது. என்னன்னா, மனோவாவுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, அவள் மலடியா இருந்தாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? மனோவாவுடைய மனைவி யாரு? மலடியா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான், கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறவர்கள் தான், ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவர்கள் தான். ஆனால் ஒரு குறைவு என்னது? புள்ள இல்லை. நான் நினைக்கிறேன், அன்றாடம் இவர்கள் தேவனை நோக்கி பார்த்திருப்பார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்திருப்பார்கள். ஆண்டவரே, எல்லாம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இது ஒன்று மட்டும் இல்லையே, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி இவர்கள் செபித்த பொழுது உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களுடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து அந்த மனோவுடைய மனைவிக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் தோன்றுகிறான். ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மனோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய மனைவியும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 1ஆம் வசனம் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் தாங்க ஆண்டவரை தேடுறாங்க. எப்போ? பெலிஸ்தியரின், அதாவது இஸ்ரவேலர் ஜனங்கள் மறுபடியும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த பொழுது கர்த்தர் 40 வருஷம் பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சுத்தி இருந்த ஜனங்கள்லாம் பாவத்தினால நிரம்பி இருந்த பொழுது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது இவர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு உண்மையும் உத்தமமா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்து கொண்டிருந்தார்கள். சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன? நம்ம எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுறேங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னங்க? வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், வருது பலன். நான் பயப்படுறேன்னு சொல்றீங்க, எந்த விதத்தில் நீங்க சொல்றீங்க நான் பயப்படுறேன் கர்த்தருக்குன்னு? வார்த்தைக்கு கீழ்ப்படிறது. ஷார்ட்டா ஒரே வார்த்தை வேதம் சொல்லுறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. நன்மை செய்ய பழகுவதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மனோவாவும் அவனுடைய மனைவியும்
இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இணைந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல் அவைகளை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம். தீமையை வெறுத்து வாழ்ந்தார்கள். அதனாலதான் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவன் அவர்களை சந்திக்க வந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். கர்த்தர் தேடி வராரு. அவங்க ஜெபம் தான் செஞ்சாங்க. உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து தீமையை வெறுத்து வாழ்ந்தாங்க. கர்த்தர் தேடி வரார். கர்த்தருடைய தூதன் இந்த மனோவாவுடைய மனைவிக்கு தோன்றி என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. அந்த தூதன் சொல்றாரு, எம்மா நீ என்ன பண்ணுவ? ஒரு பிள்ளையை பெறுவா என்று சொல்லி அதை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். 2:3 வாசிங்க. சோத்ரம். நீ மலடி அத இது பண்ணி சொல்றாரு பாருங்க தூதன். மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். மனிதர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை? மலடி 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 மலடின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பிள்ளை பெறுகிற ஒரு கர்ப்பத்தை உனக்கு கட்டளையிடுறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இல்லாம இந்த இவர்கள் ஏறெடுத்த ஜெபம், இவர்கள் தேவனோடு செய்த விண்ணப்பம் இவர்கள் இல்லாமையை மாற்றினது, இயலாமையை மாற்றினது. அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், ஜெபம் மட்டும்தான். அவங்க உண்மையாய் ஜெபித்த பொழுது தூதனானவன் வந்து அவர்களுடைய தேவை இன்னதென்று அறிந்து, இவங்க சொல்ல கூட இல்லை. நீங்க அந்த கான்வர்சேஷன்ல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல கூட இல்லை. இந்த அம்மா வாயை கூட திறந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரே எதற்காக வந்தீங்க? இல்லைம்மா உன்னை சும்மா பார்த்துட்டு போக வந்தேன். அப்படியா? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு தேவதூதன் சந்தித்த பொழுது, தூதனானவன் சந்தித்த பொழுது ஆபிரகாமும் அவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த அம்மா வாயை திறந்து கூட பேசலை. எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லை. தூதன் தோன்றுறாரு, ஏம்மா நீ என்ன பண்ணுவேன்? இனி மலடி எண்ணப்படாமல் ஒரு பிள்ளைக்கு தாயா இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்களேன். ஏன்னா நல்லா தெரியுங்க நம்ம ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவைன்றது நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி தான் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும். ஜெபத்தில் மாத்திரம் நீங்கள் காத்திருந்தா போதும், ஆண்டவர் வருவார். உங்கள் தேவை என்னதோ அவைகளை நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு வேளை சந்தோஷத்தில் வாயடிச்சு நின்னாங்களான்னு கூட தெரில. அவங்க எதுவும் பேசலை. அந்த தேவதூதன் அந்த அம்மாவுக்கு தோன்றி, எப்போ இந்த மாதிரி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை பெறுற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. திராட்சை ரசம் கொடுக்கக்கூடாது, திராட்சை மரத்தில் தோன்ற எதையும் சாப்பிடக்கூடாது, நீ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு தலையில் என்ன பண்ணக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இவர் மறைந்து விடுகிறார். கர்த்தருடைய தூதன். மனோவாவுடைய மனைவி பிரமித்தவளா என்ன பண்றா? ஓடி போய் தன்னுடைய கணவரிடத்துல என்ன பண்றா? தெரிவிக்கிறா. ஐயோ ஆண்டவனே, ஒரு மனிதன் எனக்கு முன்பதாக தோன்றினான், அவன் இன்ன பிரகாரம் சொன்னான் என்று சொல்லும் பொழுது மனோவா மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பண்றான் பாருங்களேன். உடனே மனோவாவுடைய ஜெபம், அதை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. உடனே ஜெபங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கா? உடனே ஜெபம். மனோவா போய் மனோவாவுடைய மனைவி மனோவாவிடத்துல பேசும் பொழுது
உடனே அவன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க, உம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவீராக என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்க மாட்டாரு? காது கேட்காத தெய்வமா நம்ம தெய்வம்? அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு மட்டும் செவி கொடுக்க மாட்டாரு? ஆமா, தீமை இன்னும் வெறுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது போல நாம ஏதோ ஒரு விதத்துல செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜெபத்துல கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் உடனே பாருங்க, மனோவா கேட்ட அடுத்த செகண்டே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நாமும் நம்முடைய சுற்றி இருக்கிற தீமைகள் இவை எல்லாவற்றையும் வெறுக்கும் பொழுது தேவனை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுதே என்ன பண்ணிடுவாரு? ஆண்டவர் உடனே பதில் அளிப்பார். உடனே தன்னுடைய செவியை திறந்து நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்ப்பார். ஏன்னா அவரு கேட்டாதான் நமக்கு பதில் வரும், நம்முடைய ஜெபம் நிறைவேறும். அப்படித்தானே? கேட்கலன்னா ஒன்றும் நடக்காது. செவிடங்காதுல அப்படித்தானே? அந்த மாதிரி தான் ஆகிடும். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஜெபம் வானத்தை பிளந்து தேவனுடைய காதுகளில் எட்ட வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்முடைய ஜெபமும் நம்முடைய வார்த்தையும். நாம் ஜெபத்தில் ஏறெடுக்கிற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள் நம்முடைய ஜெபத்தை திருடி செல்லுமா? நாம் துன்மார்க்கராய் இருப்போம் என்று சொன்னால் வானத்தில் உள்ள மேகங்கள் நம்முடைய ஜெபத்தை மூடிக்கொள்ளுமா? எவ்வளோ தடை பாருங்க. அதனால தான் சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் எவ்வளோதான் முட்டி மோதி ஜெபித்தாலுமே பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தரை மட்டும் நம்ம குறை சொல்கிறோம், நமக்குள்ள இருக்கிற குறையை நாம் பார்க்க மாட்டோம், தேவனை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கணும், மேகத்தையும் வானத்தையும் கிழிக்கிறதா இருக்கணும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையை அழிக்கிறதா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போதான் ஸ்ட்ரெயிட்டாக தேவனிடத்துல போய் சேரும். கர்த்தர் உடனே நமக்கு பதிலை அளிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ மனோவாவின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். மீண்டும் என்ன பண்ணாரு? அந்த தேவன் கர்த்தருடைய தூதனானவனை மீண்டும் மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனமாகும்படி செய்தார். உடனே மனைவி என்ன பண்ணா? மனோவாவை கூட்டிட்டு வராங்க. கணவனும் மனைவியும் தேவதூதனுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது கர்த்தர் 3 காரியங்களை மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. உன்னிடத்திலிருந்து பிறப்பிக்கிற பிள்ளை சிம்சோன் நசரேயனாக பிறக்க வேண்டும். நசரேயன் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நாம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவேன்னு. இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் இல்லைங்களா. அதனால தான் நம்ம நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லும். நசரேயன் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பவன், அவன் பரிசுத்தமாய் இருப்பவன் என்று அர்த்தம் நசரேயன். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதியில் வந்தாலும் சரி, ஆதியில இருந்து வந்தாலும் சரி, நம்மளாம் நசரேயர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அப்படி தானே சொல்கிறோம், நம்ம பரிசுத்த ஜாதியை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம அதானே சொல்கிறோம், ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதின்னு தானே சொல்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நசரேயர்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள், அப்படி பரிசுத்தவான்கள், தங்களை முற்றிலுமாய் காத்து கொள்ளுகிறவர்கள், இதுதான் நசரேயர்கள். அதனால தான் இந்த சிம்சோன் நசரேயனாய் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனோவாவுடைய மனைவியினிடத்துல கர்த்தர் தோன்றி மனோவாவுடைய மனைவிக்கு சொல்றாரு, சிம்சோனுடைய அம்மாவுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணக்கூடாது,
திராட்சை மரத்தில் வளர்ற தோல், விதை, அதோட இலைய கூட நீ சாப்பிடக்கூடாதுன்றாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா திராட்சை ரசம் அந்த காலத்தில் மதுபானத்திற்கு சமானமாக இருக்கு. அதை கூட நீ சாப்பிடக்கூடாது. நம்ம நிறைய பேர் வாசித்தோம் என்று சொன்னால், பெண்கள் அப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா அந்த நாட்களில் மதுபானம். ஏன்னா அண்ணால் ஜெபிக்கும் பொழுது கூட ஏலி தாத்தா என்ன சொல்கிறாரு, நீ எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பாயின்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னன்னா, நீ திராட்சை மரத்தில் வளர்ற ஒன்றையும் புசிக்காதிரு, ஏன்னா உன்னுடைய சன்னதிலிருந்து நசரேயன் ஒருவன் பிறக்க போகிறான். அப்போ நீ எப்படி இருக்கிறியோ தாயை போல அது என்ன சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு இல்லைங்களா? அது மாதிரி தான் கர்த்தர் ஃபர்ஸ்டே ஆயத்தப்படுத்திடுறாரு, தாயை ஆயத்தப்படுத்திடுறாரு. நீ இன்று முதல் நசரேய அது என்ன சொல்றது, அதை ஃபாலோ பண்ணு. நசரேயர்கள் என்னத்தை பின்பற்றுகிறார்களோ அதையே பின்பற்று என்று இந்த தேவதூதன் மனோவாவுடைய மனைவிக்கு தோன்றி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்றாரு. ஆனால் என்னாகமத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை யாராவது வாசிங்க. இல்லை என்னாகமம் 6ஆம் அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். அந்த காலத்தில் சில பேர் நசரேயர்களாக பிறந்தவர்களும் உண்டு, நசரேய விரதம் எடுக்கிறவர்களும் உண்டு. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இந்த 40 நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நோன்பு இருப்பாங்க, மாலை போட்டுவாங்க. அந்த நாளில் தாடி சிரைக்கக்கூடாது, முடி நீளமாக வளர்க்கணும், அதாவது யாருன்னா செத்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போகக்கூடாது, அதெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா? அதே தான் கர்த்தர் இங்கே சொல்கிறார். நசரேய விரதம் கொள்ளுகிறதான ஒரு ஸ்திரீயோ ஒரு புருஷனோ என்ன பண்ணக்கூடாதான், 3 கட்டளையே கர்த்தர் சொல்றார். மதுபானம் குடிக்கக்கூடாது, 2வது சவரன் கத்தி தலையில படக்கூடாது, 3வது செத்த பணத்துக்கிட்ட போகக்கூடாது. இவைகளெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? முதலாவது, திராட்சை ரசத்தில் உள்ள எதுவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது உலகத்தில் அநேக பாவங்கள் இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா அது அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, புளித்த மாவு எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், புளிப்பாக்கிடும். ஆகவே புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் அதை விளக்கு, அது விளக்கு, அது மதுபானத்திற்கு அடையாளமா இருக்கு, அதை விளக்குன்னு ஆண்டவர் சொல்றார் 1வது கட்டளையிலே. அப்ப உலகத்துல அநேக பாவங்கள் இருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்துல ஓடணும். இதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்றையும் ருசி பார்க்காத, திராட்சை மரம் தானே, திராட்சை பழம் தானே சொல்லாத, அது தோல் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதோடைய விதைய கூட சாப்பிடக்கூடாது. இலை தானே, அதையும் பறிச்சு என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒன்றையும் நமக்கு முன்பதாக அழகா தோன்றும். ஏவாளுக்கு முன்பதாக கனி எவ்வளவு பல இருந்ததோ அது மாதிரி தான் நம்ம முன்னாடியே தோன்றும். ஆனா அதை எடுத்து சரி இதுதானே இலை தானே உடம்புக்கு நல்லதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, பறிச்சிடக்கூடாது. ஏன்னா நாம நசரேயர்கள். தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னா
அந்த கர்த்தருடைய விரத காலம் முடியும் வரையிலும் இவங்க இந்த கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீ இந்த 3 கட்டளையில 1 தவறிட்டுனா கூட நீ இவ்வளோ நாள் பட்ட பாரு, இவ்வளோ நாள் எடுத்த பாரு நசரேய விரதம், அது எல்லாமே வேஸ்ட்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எங்க தெரியுங்களா இருக்கு? என்னாகும் 6:12 வாசிங்க. ஆமென். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். பிணத்தின் அதாவது பிணத்தண்டையில செல்லக்கூடாது, அப்படிதானே? நசரேய விரதர்கள் பிணத்தண்டையிலே செல்லக்கூடாது. பிணத்தை தேடி போறது எது? கழுகு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, அது கூட நம்மை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாருல, மரித்தவர்கள் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ அந்நிய நுகத்தில் இருப்பவர்களிடத்துல கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சாய்ந்திடக்கூடாது. அவர்கள் மூலமாக கூட நம்முடைய ஆத்மா தீட்டுப்படும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அவங்க தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை அப்படி அவங்க சொல்லி நம்ம செஞ்சிட்டோன்னா நம்முடைய ஆத்மா தீட்டுப்பட்டுரும். நம்ம ஆதி காலத்துலேருந்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த வாழ்க்கை விருதாவாகி போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இல்லை, ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. செத்த பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளோ நாள் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த 3 காரியங்களில் ஒன்று நாம் சற்று கொஞ்சம் தவறி போனாலும் வாழ்ந்த கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஆயிடுது? வீணா போயிடுது. அதனால நம்ம கவனமாக இருக்கணும். நம்மெல்லாம் நசரேயர்கள். அல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நசரேயர்கள் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம ஒரு அடையாளத்தோடு வாழ வேண்டும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் 3ஆவதாக என்ன சொல்றாரு? தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தலைமயிரை என்ன பண்ணணும்? வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னா, அவன் வித்தியாசமானவன், அவன் நசரேயன் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவன் அந்த முடியை வச்சுட்டு போகும்பொழுது பார்ப்பாங்க ஜனங்க, ஓ இவன் நசரேய விரதத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கான மதிப்பு அவனை தேடி வரும். அல்லேலூயா. அவனுக்கு வழி விடுவாங்க. அவன் எங்கே போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? வழி கொடுப்பாங்க. அடையாளம் கண்டு கொள்வார்கள் இவன் நசரேயன் என்பதை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சொன்ன 3 கட்டளையில உலக ஸ்நேகத்தையும் மோகத்தையும் இச்சைகளையும் நம்ம வெறுத்து இந்த தலை சிரைக்கப்படக்கூடாதுன்றார் பார்த்தீங்களா? அதற்கான அடையாளம் அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பார்க்கிறவர்களுக்கு தெரியும் இவர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றது போல எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் உன்னை தேடி வருவார்கள், அவர்கள் நிமித்தம் நீ மேன்மை அடைவா என்று கர்த்தர் சொல்றார் இல்லைங்களா? அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. எப்போ தெரியுங்களா? அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான். நீங்க நல்லா வாசிச்சிங்கன்னா என்னாகும்? 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நசரேயன் கொஞ்சம் தீட்டுப்பட்டுட்டா அவனுடைய முடி முழுவதும் என்ன பண்ணுமா? சிரைக்கப்பட வேண்டும். லைட்டா கட் பண்ணலாம் இல்லை, முழுவதுமாய் சிரைக்கப்பட வேண்டும். அப்படிதான் அபிஷேகமும். நாம் அபிஷேகத்துல முழுவதுமாய் நிரம்பி காணப்படும் பொழுது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு உலக காரியம் அல்லது தீட்டான காரியத்தை நாம் செய்ய முற்பட்டாலே, நான் உண்மையாக சொன்னேன், புதிய ஏற்பாட்டின்படி நாம் செய்ய யோசிச்சாலே அபிஷேகம் போயிடுங்க. அல்லேலூயா.
ஏன்னா கர்த்தர் வேதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்துட்டுனாலே அவளோடு கூட என்ன பண்ற, விபச்சாரம் செய்துட்டேன்றாரு. நான் பார்க்க தானே செய்கிறேன், அது விபச்சாரத்துக்கு சமானன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தையும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய கிருபையும் தீட்டான காரியத்துக்கு நாம விட்டு கொடுத்து விட வேண்டாம். அல்லேலூயா. இது நாளுக்கு நாள் பெருக வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால் நசரேய விருத்தமாகிய அந்த காரியத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது மட்டுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இந்த தேவதூதன் மனோவாவுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, ஏமா உன் மூலமா நசரேயன் ஒருவன் பிறக்க போகிறான், அதனால நீ இப்போதே நசரேயனாக மாறிவிடு, நசரேய ஸ்திரீயாக மாறிவிடு என்று கட்டளை கொடுக்கும் பொழுது மனோவாவும் அவனுடைய மனைவியும் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். அப்ப மனோவா சொல்றான், ஆண்டவரே இது எப்படி ஆகும் அதெல்லாம் கேட்கல, அந்த பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று தான் கேட்குறோம். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை? பிள்ளைகளை எப்படி நடத்துறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் உட்காந்து பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இவங்க அப்படி தான் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. அது வளர்ந்து எப்படியோ போயிடுச்சு. சிம்சோன் அந்த கதை நமக்கு தேவையில்லை. நம்ம இப்போ பார்க்கறது சிம்சோனுடைய பெற்றோர்களை குறித்து தான். அவங்க எவ்வளோ பையா இருக்கிறாங்க பாருங்க. இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க, இன்னையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே என் பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அதனுடைய அபிஷேகம் குறையாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனுடைய ஆத்மா தீட்டுப்படாத படிக்கு பாதுகாத்து வேலையடைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பாவத்தில் போவாதபடிக்கு பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் பின்னாடியே பின்னாடியே போய் செய்ய முடியாது நம்மளால. ஆமாம் தானே? காலேஜில் போய் அவன் உட்காந்து அவன் கூட போய் உட்காந்து சோத்திரம் 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 பாவம் நோ 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 சொல்ல முடியுமா? ஒன்றுமே பின்னாடியே சுற்றின்னு இருக்க முடியாது. போமான்றான். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ஜபம்தான். அல்லேலூயா. உன் முழங்கால் தான் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றும். நீ ஜெபிக்கிற ஜபம்தான் பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நடத்தும். அல்லேலூயா. என்னதான் நீ வாய் நிறைய பேசினாலும் அவன் மனம் நிறையும்படி எந்த காரியம் செய்தாலும் அது விருதாதான். உன் முழங்கால முடக்கு பிள்ளைக்காக. ஸ்தோத்திரம். அப்படி முடக்கும் பொழுது அந்த பிள்ளை அழகா மாறும். அதனுடைய வழிகளே உங்களை சமாதானப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென். நீதிமொழிகள்லாம் படிச்சீங்கன்னா துன்மார்க்கமாய் வாழுகிற பிள்ளை பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குதான், பெற்றோர்களுக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீதி மார்க்கமாய் நடக்கிற பிள்ளையோ பெற்றோர்களுக்கு கனத்தை கொண்டு வருது. அப்படித்தானே உலகத்துல கூட அப்படித்தானே சொல்றாங்க. உலக பழமொழி கூட ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கும், சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரல. உன் பிள்ளை சமுதாயத்துல நல்ல பேர் எடுக்கும் பொழுது அதோடு கூட உனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்படித்தானே? இன்னார் பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பா இவங்க பிள்ளைப்பா இது பாஸ்டர் ஸ்டான்லி அவருடைய பிள்ளை எவ்வளோ அருமையாக பாடுறாரு, எவ்வளோ அருமையாக இந்த காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நிமித்தம் நமக்கு என்ன பண்ணணும்? கனந்தான் உண்டாக வேண்டும், கனவீனம் வரக்கூடாது. அப்படின்னா ஜபம் பண்ணு. இப்பவே கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம சில பேருக்கு என்னதான் சேர்த்து தான் சொல்கிறேன், சில பேருக்கு நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில். அப்போல்லாம் சொன்னால் கேட்டுக்கோங்க, இந்த காலத்தில் நமக்கே சொல்லி கொடுக்குறாங்க.
ஆமாவா சாமி? நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? சொல்லி தராங்க. ஆஹா அது அப்படி இல்லை இப்படின்றாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்றது போல் இவங்களும் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்க, அறிவு பெருத்துனே போகுது. இன்றைக்கி 3 வயசு, அதாவது 3 வயசு கூட இல்லை, 6 மாதம்தான் இருக்கும். அந்த செல்லை வச்சுன்னு செல்லை பிடுங்களா அப்படி கத்துது. அதுக்கு என்ன தெரியும் செல்லை பற்றி? ஜோனா கூட அப்படி தான், செல்லு தான் கையில். செல்லை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, வாங்கினா கத்துது. சோதரம். அதனால் அவ்வளோ அறிவு பெருத்து போயிருக்கு. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாங்க. நம்முடைய சொல் பலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அடித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைங்களை அடிக்காதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டு தான். ஆனால் இந்த காலத்தில் நம்ம அடித்தோன்னா அது மறுபடியும் வாங்கி நம்மளை என்ன பண்ணும், செம்மடி அடிக்கும். அதனால் ஒரே தீர்வு, முழங்கால் படிட்டுருங்க. மனவாவும் அவனுடைய மனைவியும் எப்படி கர்த்தரிடத்தில் அமர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த மாதிரி கேட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தர் வசம் விட்டுருங்க, கர்த்தர் வளர்ப்பாரு. ஆமென். சாமுவேலை கர்த்தர் வளர்க்கும் பொழுதுதான் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா மாறினார். ஆமென். அந்த சாமுவேல் சிறு பிள்ளை, அண்ணால் வளர்த்துருந்தா ஒரு வேலை அது வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். அப்படி தானே? என்னாச்சு? வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்தான். நல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருந்தாங்க, கர்த்தர் இருப்பாருன்னு சொன்னால் பிள்ளைங்க பாவத்தில் போகாது, தீட்டானதை ஒன்றும் தேடாது, அதோடைய அபிஷேகம் குறையாது. அல்லேலூயா. ஏன்னா சிம்சோனுடைய அபிஷேகம் அவன் தலையில் இருந்தது, தலை முடியில் இருந்தது. அவனுடைய அபிஷேகத்தை எப்படி குறைக்கலாம், அவனுடைய பலத்தை எப்படி குறைக்கலாம் தான் எதிரிகள் என்ன பண்ணாங்க, சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். அவனுக்கு அபிஷேகம் இருக்கிற வரையிலும் ஜெயம் பெற்றுக்கொண்டே இருந்தான். அது இல்லாத பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அதுபோல தாங்க நம்முடைய பிள்ளைகள் மேலும் தேவ அபிஷேகம் எப்பவுமே இருக்கணும். அது குறையாதபடிக்கு தேவனே உம்முடைய தேவ தூதர்களை கட்டளையிடுங்க, அவன் எங்க போனாலும் அவனுடைய கால்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்கு வேதத்துல. ஆமென். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாருல, நீ ஒரு பலகலை எழுதி நெற்றிலும் கையிலையும் பிள்ளைகளுக்கு கட்டு, அவங்க என்ன இதுன்னு கேட்டாங்கன்னா அப்ப நான் செய்த அதிசயத்தை நீ சொல்லுன்றாரு இல்லைங்களா? அது போல பிள்ளைகளுக்கு நாளுக்கு நாள் கர்த்தர், அதாவது தேவன் செய்த அற்புதத்தையும் அவருடைய மகிமையும் பிள்ளைகளுக்கு போதிங்க. வேற எதையோ நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு சொல்றோம். கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது வசனத்தை பத்தி சொல்லுங்க, பேசுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதானே சிஸ்டர்ன்றீங்களா? கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. வசனம் இப்படி சொல்லுது. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு, கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். எப்போ எப்படின்னே தெரியாது. இந்த அடுத்தது நாம எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. நாம ஒரு வேற ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நினைக்கிறது வேறவா இருந்துச்சுன்னா டோட்டல் க்ளோஸ், ஸ்தம்பிக்கும் இந்தியாவே, உலகமே ஸ்தம்பிச்சிடும். நேற்று கூட நான் ஸ்டான்லி ஆகிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயா, முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் எது தீர்மானம் பண்ணுறாரோ நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவருடைய இரக்கம் பயங்கரமாக இருக்கணும், அவருடைய மனசே மாறிடணும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்கு. அந்தி கிறிஸ்து எழுமோன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. மறுபடியும் எழுப்பினாருன்னா முடிஞ்சிச்சே. ஆனால் அவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவர் இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் வெளியே போக முடியல. கரெக்டாக 500 ரூபாய் இல்லாமல்
இங்கேருந்து அந்த மேடை வாக்கத்தில் கொஞ்சம் விட்டுருங்க ஆட்டோக்காரர்கிட்ட சொன்னால் எவ்வளோ கேட்குறாங்க? சாலிடாக 200 ரூபாய் கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, விலைவாசி ஏறி போச்சே, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் ஓடினுக்குது, இல்லைன்னா முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க, வசனங்களை எடுத்து சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும், அப்படியே விட்டுடக்கூடாது. இயேசுவை குறித்து நம்ம சொல்லணும் பிள்ளைகளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கேட்டால் மட்டும் போதாதுன்னு இல்லை, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் பேசுகிறோம்ல. இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அத்தை இப்படி சொன்னிச்சு, மாமா அப்படி சொன்னார், சித்தப்பா சீன்ட்டாரு, பெரியப்பா பேன்ட்டாருன்னு சொல்கிறோம்ல. இதையும் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணுங்க பிள்ளைங்கள. நல்லா பாடுற, அழகாக பாடுற, ஒரு பாட்டு பாடு, இன்னைக்கு சர்ச்சில் ஒரு பாட்டு பாடு. என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனவாவும் அவனுடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையை வளர்க்கும் விதம் எப்படி என்று கேட்டு அந்த ஆலோசனையின்படி பிள்ளை என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதெல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த கர்த்தருடைய தூதனிடத்தில் போஜனம் செய்யும்படி இவர்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாரு தூதன், வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்பா, நீ கொடுக்குற பலியை கர்த்தருக்கென்று செலுத்து, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற. ஆனாலும் இவங்க விடுறதே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல மனோவா சொல்லியிருப்பார், ஐயோ நம்ம தேவனை தரிசனம் பண்ணியாச்சே, தேவதூதனை பார்த்துட்டோமே, நாம் இறந்து விடுவோமோ என்று கலங்கி நிற்கும் பொழுது மனோவாவுடைய மனைவி என்ன பண்ணுறா, கணவனை தேற்றுறா, மனோவாவை தேற்றுறா. அப்படிலாம் இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை, நம்ம செத்து போகிறதுனா ஏன் தரிசனம் சொல்கிறாரு, ஏன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தேட்டுறா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கணவனும் மனைவி ஒருத்தர் என்ன பண்ணணும், தேற்றணும். ஒருத்தர் டவுனாக இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ணணும், தேற்றணும். மனைவி டவுனாக இருந்தால் கணவன் தேற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. மனோவாவும் அவனுடைய மனைவிக்கும் இதுதான் ஸ்ட்ரென்த்து. அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போ மனோவா கேட்குறான், பயந்த சூழ்நிலையில் மனைவி தன் கணவனை தேற்றுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவளுடைய அந்த மனோவாவுடைய மனைவியின் கீழ்ப்படிதல், ஜப வாழ்க்கை, உத்தம வாழ்க்கை, கணவனை நேசிக்கிறது, மனோவாவும் மனைவியை நேசிக்கிறது, தன் குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை பாதுகாப்பது, பராமரிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அருளினார். அந்த போஜனத்தை கூட அவங்க என்ன பண்ணல, தேவதூதன் எடுக்கல. ஐயோ இது வேண்டாம், நீ கர்த்தருக்கு செலுத்து, எந்த பலியாக இருந்தாலும் கர்த்தருக்கு செலுத்து அப்படின்னும் பொழுது மனோவா கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது, என்னுடைய நாமம் அதிசயம். ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவர் யாரோடு கூட பேசலை. முதலாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால ஆண்டவர் யார் கூடமே பேசலை, எந்த ஜனத்தோடும் பேசல, எந்த தீர்க்கதரிசியோடும் பேசல, ராஜாக்களோடும் பேசல, நியாயாதிபதிகளோடும் பேசல. அப்ப இவங்களுக்கு லிட்டில் கன்ஃபியூஷன். அப்ப நம்ம கூட வந்து பேசுறது யாரு, எந்த தெய்வம்? அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அப்ப இப்ப வந்து பேசுறது யாரு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் மனோவா கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அப்போ அவர் சொல்கிறாரு அதிசயம் என்று சொல்லும் பொழுது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ இஸ்ரவேலின் தேவன் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் ஜனங்களை அதிசயமாக நடத்தி வந்தது. ஏன்னா வேதத்தில் நிறைய விக்கிரகத்தின் பேர் சொல்லப்பட்டிருக்கு. மோலேகுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இஸ்தார் சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் நிறைய யூபித்தர் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய விக்கிரகங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். தாக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இதுங்கெல்லாம் அற்புத அதிசயமா எதுவுமே செய்யலை. ஏன்னா இதெல்லாம் மனுஷனுடைய கையினால செய்யப்பட்டது, மண்ணினால உருவானது. அதுங்க அதிசயமா ஜனங்களுக்கு எந்த அதிசயத்தையும் செய்யலை. அது இருந்த மேனிக்கு தான் என்ன பண்ணும் இருக்கும். நம்ம எங்கே தூக்கின்னு போய் உட்கார வைக்கிறோமோ விற்கிறோம் அங்கே தான் இருக்கும். எங்கன்னா நகர்ந்து பார்த்துருக்கீங்களா? கோயில் உள்ள பூட்டின மேனிக்கு தான் இருக்கும். கலசம் மேலே அது என்ன சொல்லுவாங்க, கோபுரம் அந்த மேலே இருக்குமா? நம்ம எங்கே உட்கார வைக்கிறோமோ அங்கே தான் கிடக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. கல்லறையில் இருந்தாலும், கல்லறையில் அடைக்கப்பட்டாலும் எங்கே இருப்பார்? அல்லேலூயா. அவரை யாராலும் என்ன பண்ண முடியாது, அடைச்சி வைக்கவே முடியாது. புள்ளியார் மாதிரி பிடிச்சி வைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவர் எங்கும் சுற்றி உலாவி திரிகிறவர். அல்லேலூயா. அவர் எங்கும் காணப்படுகிறதான தேவன். omnipresence God. அல்லேலூயா. எங்கும் உலாவி கொண்டிருப்பவர். அவரை எதுலையும் பிடிச்சி அடைச்சி வைக்கவே முடியாது. கல்லறையில் அடைச்சி வைக்க பார்த்தாங்க, சிலுவையில் அடிச்சு வைக்க பார்த்தாங்க, மலை மேலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்கன்னோ ஒன்றும் நடக்கலை. அதை தான் ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார், உன்னை ஒருவராலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒன்று உன்னை அசைக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நாம் நேசித்து வாழ வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஜப வாழ்க்கை நமக்கு ஜப வாழ்க்கையில் நாம் வளரும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உருவாகும் பிரச்சனையை நொறுக்கி தள்ளலாம், பிள்ளைகளுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்கலாம். ஜபம் ஜெயத்தை தரும். அல்லேலூயா. ஏன்னா இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையே அதுதான், ஜெபிக்கும் பொழுது அதிசயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெபத்தை செய்யும் பொழுது நம்முடைய குடும்ப சூழலே மாறிடும். அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வீட்டுடைய சூழ்நிலை ஏடா கூடமாக இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ஜெபிக்க தான் செய்கிறேன். இன்னும் ஜெப நேரத்தை கூட்டு. அல்லேலூயா. இன்னும் உன்னை நீ ஆராய்ந்து பாரு. ஸ்தோத்திரம். ஏதாகிலும் தீட்டானது இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதான அபிஷேகம் குறைவுபட்டிருக்கிறதா, மறுபடியும் உன்னை புதுப்பித்துக்கொள். அல்லேலூயா. ஏன்னா நசரேய விரதத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீ இவ்வளோ நாள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு ஒரு காரியம், ஒரு அபிஷேகம், அதாவது தலைமயிர் சிரைக்கப்பட்டது என்று சொன்னா உன்னுடைய மொத்தமாக வீணாகி போயிடும். நீ கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையே வீண். மறுபடியும் நீ உன்னை புதுப்பித்து கொண்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நசரேய விரதத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் எதில் குறைவுபட்டு இருக்கிறேன், எந்த காரியம் என்னை தீட்டுப்படுத்தி இருக்கு, எந்த உலக காரியத்தினால நான் சிறைப்பிடித்து இருக்கிறேன், அவைகளை என்னை விட்டு அகற்றுங்க. நம்மை புதுப்பித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரமும் மாறும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்கள், கணவன் மனைவி மாறுவார்கள், நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஜெபம் ஒன்று மட்டும்தான். தேவனோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய நாமம் அதிசயம் என்பதற்கு தக்கதாக நாம் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றாட நம்மை அதிசயமாய் நடத்துவார். ஒரு விசை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இந்த வேளையில் நம்மை புதுப்பித்து கொள்ளுவோம். ஆண்டவரே, நசரேயர்கள் என்று எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நசரேய விரதம் அவர் வரும் காலம் அளவும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். நம்ம கர்த்தருக்காக வாழுவோம் என்று சொன்னால் அவர் வரும் அளவும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை, நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும்
எனக்கும் கட்டளையிடுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்லுங்க, நான் நசரேயன் என்று சொன்ன ஒவ்வொருவரும் கர்த்தர் வரும் அளவும் நம்முடைய சகலவற்றையும் தேவனுக்கு முன்பதாக உண்மையான ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள இன்றைக்கு கர்த்தரிடத்துல பலனை கேளுங்களேன். இன்றைக்கு கர்த்தரிடத்துல பலனை கேளுங்க. மனோவாவும் அவனுடைய மனைவியும் தேவனை சந்தித்து பாருங்க, அவங்களுடைய உண்மைத்துவத்தை உண்மைத்தனத்தை தேவன் அறிந்து அவர்களை சந்திக்க வந்தார். தேவனே அவர்களை சந்தித்தார். நம்முடைய ஜெப வாழ்க்கை சீரா இருக்கும் என்று சொன்னா கர்த்தரே உன்னை சந்திக்க தேடி வருவார். உன் கூட பேசுவாரு, உன் வாழ்க்கையை மாற்றுவாரு, உன் இல்லாமையை மாற செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கியா? கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் மாறும். அல்லேலூயா, எல்லாம் மாறும். நீ இந்த நேரத்தில் உன்னை புதுப்பிக்கும் பொழுதே சகலமும் மாறுகிறது. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி ராஜா. இதோ எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துவீராக. தீட்டானது ஒன்றும் நாங்கள் ஆண்டவரை தொட்டு எங்க அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. எங்க அபிஷேகம் நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்கள பெருக வேண்டும் ஆண்டவரே. எந்த உலக காரியத்திற்காக எங்க அபிஷேகத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்க வாழ வேண்டும். எங்களை சுற்றி உள்ள ஜனங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, பாவ மனிதர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நோவாவை போல நாங்க பரிசுத்தமாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க உள்ளத்துல கர்த்தர் நீர் வாசம் செய்வீராக. தேவன் எங்களை நடத்துவீராக. எங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துங்க. எங்க பிள்ளைய கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு விஷயம், நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபிங்க, ஜெபிங்க. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். குறைவுகள் எல்லாம் மாறும், குறைவுகள் எல்லாம் மாறும். இல்லாமை ஒழித்து போகும், இல்லாம ஒழித்து போகும். என் பிள்ளை நிமித்தம் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு அந்த இல்லாமையை மாற பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மலடி கூட சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறதான தேவன். ஓ ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தரிடத்துல உன் பிள்ளைய ஒப்புக்கொடு. உன் பிள்ளையுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே என் பிள்ளைய உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. சாமுவேலை எப்படி நீங்க நடத்துனீங்களோ அப்படி என் பிள்ளைய நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ கேட்டா கர்த்தர் செய்வார். நீ கேட்கும் பொழுது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எங்க குடும்பத்துல சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. மனோவாவும் அவனுடைய மனைவி எப்படி வாழ்ந்தார்களோ, கர்த்தருக்கு முன்பதாக எப்படி கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார்களோ, நாங்களும் அப்படி வாழணும் ஆண்டவரே. வாயினால அறிக்கையிடு, அறிக்கையிடுகிறத கர்த்தர் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கை இப்படியாய் மாறும் பொழுது கர்த்தர் நீ வேண்டிக் கொள்ளுகிறத துரிதமாய் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறும் பொழுது கர்த்தர் உன்னை தேடி வந்து அற்புதம் செய்வார். உன்னை தேடி வந்து அதிசயம் செய்வார். அவருடைய நாமமே அதிசயம். கலங்காத, தவிக்காத, திகையாத, கண்ணீர் விடாத. உன் முழங்கால முடுக்கி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. முடிந்த அளவு என் தேவனுக்காக நான் வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கட்டும் என்று இன்றைக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். குடும்பம் குடும்பமாய்
ஒப்பு கொடுக்கிறோம். மனோவாவையும் அவனுடைய மனைவியும் ஆண்டவரே கர்த்தர் நேசித்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அப்பா அவர்களை எப்படி ஆசீர்வதித்தீரோ அதுபோல ஆண்டவரே ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறதான அருமையான குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோடும் வாசம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின ஒரு அங்கத்தினராய் மாறுபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்தும். நீரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம்